கோர்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் 10th லெவலில் அதாவது 10ஆம் வகுப்பு தரத்தில் உள்ள ஆல் போஸ்டிங்ஸுக்குமான நோட்டிஃபிகேஷன் நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்? ஏன்னா இப்போ வந்து தவற விட்டுருப்பீங்க, மார்க் கம்மியாக எடுத்துருப்பீங்க, தவற விட்டுருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு அப்படின்றது உங்கள்கிட்ட இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 2026ஆம் வருஷத்தில் நவம்பர் மந்தில் இந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் இப்போ இந்த மந்தில் நம்ம எதிர்பார்க்கலாம். எப்போ 2026 நவம்பர் மந்தில் நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது வைக்கலாம் நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் இந்த 10th லெவலுக்கு. பிகாஸ் ஏன்னா இப்போ இந்த ஏப்ரல் மந்தில் இப்போ நோட்டிஃபிகேஷனுக்கு உள்ளவங்களே இப்போ ஏப்ரல் மந்தில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஏப்ரல் டு அடுத்த வருஷம் ஏப்ரல், இந்த 2025 ஏப்ரல் டு அடுத்த வருஷம் 2026 ஏப்ரல் வர பார்த்தீங்கன்னா 1 இயர். இந்த 1 இயரில் வேகன்சி வந்து திரும்ப அகைன் காலியாகுது அப்படின்னா வெயிட்டர் லிஸ்ட்டில் உள்ள பர்சன்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கிடுவாங்க. அப்போ அடுத்த வருஷம் 2026 அந்த ஏப்ரலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மே மாதமா, அந்த மே மாதத்துலேருந்து ஒரு 6 மாதம் கணக்கு பண்ணோம் அப்படின்னா மேலேருந்து ஒரு அக்டோபர் வரை பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதமா. அப்போ அந்த 6 மாதத்தில் இருக்கக்கூடிய வேகன்சிலாம் ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம அப்புறம் இப்போ அடுத்த வருஷம் நவம்பர் மந்தில் நம்ம இதுக்கான நோட்டிஃபிகேஷனை எதிர்பார்க்கலாம். அப்புறம் இந்த 10th லெவலில் இப்போ செலெக்ஷன் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகிருக்கவங்க பார்த்தீங்கன்னா இப்போ சிவி இன்டர்வியூ போக போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 155 + 155 அந்த மதிப்பெண்ணுக்கு மேலே உள்ளவங்க தான் எல்லாரும் போவாங்கன்னு எதிர்பார்த்தது கரெக்டாக. அதே மாதிரியே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 155க்கு மேலே உள்ளவங்க அதிகமாக அவங்க தான் மோஸ்ட் ப்ராப்ளி அவங்க தான் போயிருக்காங்க. மற்றபடி எக்ஸ் சர்வீஸ் மேனு இந்த டிசபிள் பர்சன் இவங்க தான் பார்த்தீங்கன்னா கம்மியான கட் ஆஃபில் உள்ளவங்க 136 125 இந்த மாதிரி கட் ஆஃபில் கம்மியான கட் ஆஃபில் உள்ளவங்க உள்ளே போயிருக்காங்க. இது எதிர்பார்த்தது, அது ஒன்றும் பெருசாக டிஃப்ரெண்ட் எதுவுமே தெரியவே இல்லை. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா உணர்ந்திருப்பீங்க, என்னென்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் விட்டதுக்கு அப்புறமா நம்ம எம்எஸ்சி வந்து கரெக்டாக செகண்ட் டைமாக வெப் போர்ட்டல் ஓப்பன் பண்ணி விட்டாங்க அப்ளை பண்ணுறதுக்குன்னு. கரெக்டாக குரூப் 4ல் வந்து மார்க் கரெக்டாக நூலில் தவற விட்டவங்க, ஒரு 5 to 8 மார்க்கில் மார்க்கை தவற விட்டவங்க, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் மார்க்கில் லீடிங்கில் தவற விட்டவங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த எம்எஸ்சி வெப் போர்ட்டலில் திரும்ப செகண்ட் டைம் ஓப்பன் பண்ணி விட்டாங்க பார்த்தீங்களா, அவங்க கரெக்டாக வந்து அப்ளை பண்ணாங்க. இப்போ இந்த 160க்கு மேலே எடுத்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அடிச்சே சொல்லுவேன் 160க்கு மேலே மார்க் எடுத்தவங்க ஃபுல்லாருமே பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்காக இல்லை குரூப் 2க்காக படித்தவங்க தான். அப்போ இந்த இடத்துல எம்எஸ்சி 10th லெவல் குவாலிஃபிகேஷனுக்கான போஸ்டிங்காக 1 இயராக ப்ரிப்பரேஷன் பண்ணவங்களுக்கான அந்த லைஃப் ஜேர்னி அப்படின்றது பாதிக்கப்படுது அப்படின்றது இந்த இடத்துல நல்லா உணர்ந்திருப்பீங்க. இந்த நாளில் இன்னைக்கு கண்டிப்பாக உணர்ந்திருப்பீங்க. இது ஆல்ரெடி உங்களை சொன்னது தான், இப்போ உணரும் போது இந்த ஞாபகங்கள் நான் சொன்னதெல்லாம் உங்கள் ஞாபகத்துக்கு வரும். சரி, ஓகே. இப்போ செலக்ட் ஆனவங்க பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கான கோச்சிங் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 50 rupees மட்டும்தான் நம்ம தர்றது. 5 கிளாஸ் அப்படின்றது உங்களுக்கு வீடியோ ரெக்கார்டிங் இருக்குது. அந்த ரெக்கார்டிங்ஸ் அப்படியே உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி வைப்போம், வாட்ஸ்அப்பில் இல்லை டெலிகிராமில் ஃபார்வர்ட் பண்ணி வைப்போம். அது வெறும் 50 ரூபா மட்டும்தான், தேவைப்படுறவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ 10th குவாலிஃபிகேஷன் ஆல் போஸ்டிங்ஸ்க்கான இப்போ செலக்ஷன் லிஸ்ட் இன்னைக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா, அதான் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்ததில் தெரிஞ்சுக்கிட்டது பார்த்தீங்கன்னா மொத்தம் 1928 நபர்களை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ 17ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை ஃபர்ஸ்ட் 4 நாள் திங்கள் முதல் வியாழன் வரை போகிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 384 நபர்கள் வந்து இந்த சிவி வித் இன்டர்வியூக்காக போகிறாங்க. லாஸ்ட் நாள் வெள்ளிக்கிழமை 21ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 392 நபர்கள் போகிறாங்க. ஆக மொத்தம் 1928 நபர்கள் போகிறாங்க. பட் வேகன்சி என்னவா இருக்குது? எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பெயிலிஃப், ஜூனியர் பெயிலிஃப், ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டரில் பார்த்தீங்கன்னா இதுதான் வேகன்சி. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அஃபிஷியல் வேகன்சியே. இது டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னா 467 அப்படின்றது டோட்டல் வேகன்சி. இந்த 467 வேகன்சி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 1:3 விகிதாச்சாரப்படி, அதாவது 1:3 ரேஷியோ படி 1401 பேர் அப்படின்றது செலக்ட் ஆகணும். பட் அக்யூரேட்டாக இப்படி செலக்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரே மார்க் எடுத்தவங்க ஏறத்தாழ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே சில நபர்கள் இருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது கூடுதலாகவே ஒரு 524 நபர்களை, ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 500 பேர்த்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. அப்போ ரேஷியோ லெவல் பார்த்தீங்கன்னா 1:4 ரேஷியோ அளவில் வந்து எடுத்திருக்காங்க. போன டைமாவது 2022 பார்த்தீங்கன்னா நான் அனலைஸ் பண்ணியப்போ 1:3.87 அப்படின்ற அந்த ரேஷியோவில் வந்து செலக்ட் ஆகியிருந்தாங்க. எப்போ 2022 1:3க்கு பதிலாக 1:3.87. பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா இன்னும் அதை விட கூடுதலாகவே 1:4 ரேஷியோ அப்படின்றது அப்ராக்சிமேட் லெவலில் பார்த்தீங்கன்னா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த அளவில் ஆட்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வரேன். இதை இன்னும் ஆழமாக துல்லியமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா ரேஷியோ வந்து 1:4 அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதை வந்து 1:4.128 அந்த அளவில் ஆட்களை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா அதுதான் வாட்ஸ்அப் நம்பர், அதான் ஜிபே நம்பர், அதான் ஃபோன்பே நம்பர். நீங்கள் ஜிபேவோ இல்லை ஃபோன்பேவோ 50 rupees பே பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அந்த ரெக்கார்டிங் கிளாஸ் ஒரு 5 கிளாஸ் அப்படின்றது உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி வச்சிருவேன்.